கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அவர் சும்மா இருந்தா கூட நீங்கெல்லாம் விட மாட்டீங்க போல இருக்குது. உசுப்பேத்தி இப்போ ஏதோ என்னது ரசிகர் மன்றமா நற்பணி மன்றமா அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அது வந்து அவர் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது தனி மன்றம் தனி. மட்டும் நம்ம என்ன கேட்க போறோமா அது வேற விஷயம். சரி, அண்ணாமலை அவர்களை அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து இவர் தான் அடுத்த சிஎம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பாஜகவுடைய கள நிலவரம் வந்து அந்த பழைய ஆக்டிவ் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த போக்கு சரிதானான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல சார்? ஏன்னா சரி கிடையாது. இந்த நேரத்துக்கு தனியா இருக்கும் போதே வந்து அந்த அளவுக்கு பாஜக அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்த கைகள் தீபாவளி மாதிரி அதிரடி சரவடியா இருந்திருக்க வேணாமா? நீங்க உட்காந்து எல்லாரையும் வாங்க நினைக்கிறீங்க இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க இது? நீங்களே இப்படி பேசலாமா? தனியா இருந்தே பாஜக நாங்க திமுகவை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்ப நீங்க அதிமுகவோட சேர்ந்த பிறகு வந்து எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்னா தனியா இருக்கும்போது இருந்த தைரியம் இப்ப கூட்டணியில சேர்ந்த பிறகு எங்க போச்சு? அண்ணன் சீமான் போற இடத்துல எல்லாம் எந்த அடிக்கிறாருல நாங்க தான் ஆட்சி, அவருக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்ல. இப்ப போற போக அப்படிதாங்க இருக்குது. நீங்க எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குங்க. அண்ணாமலை அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு, தப்பு கிடையாது. ஆனா ஆக்குவோம்னு சொன்னா மட்டும் போதாது. எப்படி இருந்தாலும் தாவேகா இந்த பக்கம் வந்துடும், நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. பாஜக நினைக்கல, அதிமுக தான் நினைக்கல. ரெண்டு பேரும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னது யாரு? வானதி. அப்புறம் அவங்க எந்த கட்சியில இருக்காங்க? அக்கா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சந்தோஷமா சொன்னாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டணி உடைந்ததுக்கு அவர் தான் காரணம். அதனால வந்து திமுக 40 ஜெயிச்சிட்டாங்க, 39+1. அதனால அவர் போனது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்போ அண்ணாமலை வந்து ஜென்டலா விலகிட்டாரு. இந்த வம்புக்கே நான் வரலங்க, நீங்க யாரோட வேணா கூட்டணி வச்சுக்காங்க அப்படின்ட்டு கூட்டணி சேர்ந்துட்டீங்க. அப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சதுனால தோத்தோம், இப்போ ஒன்றா சேர்ந்ததுனால ஜெயிப்போம் அப்படின்ற தைரியம் ஏன் வரல? ஏன் ஊரில் இருக்கவங்களெல்லாம் வந்து வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டுருக்கீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். அண்ணாமலை அவர்கள் வந்து எனக்கு எதுவுமே வேணாம், ஆடோடையும் மாடோடையும் நான் வீட்டில் இருந்துக்கிறேன், ஒரு வில்லேஜ் லைஃப் மாதிரி பார்த்துருப்போம், ஒரு புகைப்படங்கள்லாம் வெளியாச்சுது. அதே நேரத்தில் தனிக்கட்சி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா எல்லாத்துட்டையும் விட்டு ஒதுங்கிட்டு அதுக்கான ஃபோக்கஸ் மாதிரி தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அவர் சும்மா இருந்தால் கூட நீங்கள்லாம் விட மாட்டீங்க போல இருக்குது. உசுப்பேத்தி இப்போ ஏதோ என்னது ரசிகர் மன்றமா நற்பணி மன்றமா ஏதோ ஒன்று அண்ணாமலையின் அன்பு கூட்டம் அது வந்து அவர் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது தனி மன்றம் தனி. நான் மட்டும் நம்ம என்ன கேட்க போறோமா அது வேற விஷயம். இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மன்றங்கள் பாட்டுக்கு ஆரம்பிச்சுன்னு தான் இருக்குதும். அம்மா மன்றங்கள்னு ஒரு காலத்துல இருந்தது அதிமுகல. அதுல பெரிய பெரிய நிர்வாகிகள்லாம் அதை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க, எனக்கு தெரியும். சரிங்க, அவர் வந்து ஏதாவது பேசினா ஒன்று என்னங்க அவர் தான் தலைவரே கிடையாது, தலைவர் தானே பேசணும், இவர் எதுக்கு பேசுறாருன்றீங்க. சரிங்க, நான் பேசலை அப்படின்னு ஒதுங்கி போனால் என்னங்க அவர் ஒதுங்கி போயிட்டாரு அப்படின்றீங்க. ஏங்க ஒரு மனுஷன் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவரோட மாட்டில் தானே பால் கறக்கிறாரு, அவரோட மாட்டுக்கு தானே பொட்டு புண்ணாக்கு வைக்கிறாரு, அடுத்தவன் மாட்டை ஆட்டையை போடல. அப்புறம் உங்களுக்கு ஏன் எரியுது? ஒருத்தன் நேர்மையாக வந்து ஒரு ஆடு மாடு வளர்த்தா அது ஒத்துக்காதா? கேட்டால் பார்த்தீங்களா இவர் வந்து ஆடு மாடு வளர்க்குறாரு, என்னையா தப்பு? அவர் என்ன பாம்பா வளர்கிறாரு இல்லை வந்து பல்லி வளர்கிறாரா? ஆடு மாடு தானே வளர்கிறாரு, வளர்த்தா என்ன தப்பு? அவர் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணின்னுறாரு. இது அரசியலை தொழிலாக நினைக்கல. இதுதான் நம்ம டெமோக்ரஸியில் சொன்ன டைலாக். அப்புறம் என்ன வந்து ஊர் அடித்து ஒலையில் போட்டாரா இல்லை வந்து சாராய ஆலை நடத்துகிறாரா? அதெல்லாம் பண்ணல. பால் என்எஸ்கே சொல்வார், குடிச்சு பழகணும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். எல்லாம் திடீர்னு என்ன ஐயோ என்னங்க குடிச்சு பழகணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஒன்று, இந்த பாலை குடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாலுக்கு தானே மாட்டை வளர்கிறாரு. சாராயம்லாம் வந்து காய்ச்சல் இல்லை, அந்த காய்ச்சலை தொழிற்சாலை வைக்கல. சந்தோஷப்படுங்க. வேறு ஒரு அரசியல்வாதி வந்து அரசியல்லேருந்து காசு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படாமல் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறாரு. அதுவும் அந்த ஆடு மாடு அப்படின் போது இதைத்தானே என் கண்ணன் சீமான் சொல்லி நிற்கிறாரு. அப்போ அவரும் சேர்ந்துல வந்து சந்தோஷப்படணும், கை தட்டணும். அதை விட்டு இன்னும் வந்து அவர் ஒதுங்கி போயிட்டாரு அப்படின்னா சும்மா இருந்தாலும் நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க, ஏதாவது சொன்னாலும் கேள்வி கேட்பீங்க. என்னதான் ஏன் பண்ண சொல்கிறீங்க? உங்கள் பிரச்சனை என்ன? தனிக்கட்சி
என்னுடைய பிரச்சனைங்கிறத விட எல்லாருடைய கேள்வியாகவும் அது இருக்குல்ல, என்ன பண்ண போறாரு? ஏன்னா அந்த கூட்டம், அந்த இது எண்மண் எண் மக்கள் யாத்திரை அண்ணாமலை நடத்தின மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடத்துறாரு, ஒரு கூட்டமும் இல்லை. அப்போ என்னதான் நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருடைய ஆர்வமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுங்க. சூப்பர் ஸ்டார் படம் வரும், அதுக்கப்புறம் வேற யாராவது ஒரு படம் வரும், நீங்க போயிட்டீங்கன்னா அவர் படத்துக்கு அவ்வளவு கூட்டம் வருது, இவர் படத்துக்கு கூட்டம் வரலன்னு கேட்பீங்களா? இல்ல, தகவலும் அவ்வப்போது பரவுது இல்ல. அண்ணாமலையின் தனிக்கட்சி மூவ்மெண்ட் தான் இதெல்லாம் குறிக்குது. ஆரம்பிச்சிருவாரு, இப்போதைக்கு அமைதியா இருக்கிறாரு, டிசம்பர் நவம்பர்ல முடிவு, நம்மளும் பார்க்க தான் செய்யறோம், நியூஸ்க்குள்ள அவ்வப்போது வருது. சரி, ஆரம்பிக்கும் போது பாருங்க, அவர் தான் சொல்றாருல்ல, எல்லாம் கேட்டாங்க, கேட்டது ஆரம்பிச்சா சொல்றாங்க, ஏதோ சம்திங் சொன்னார்ல, ஆரம்பிச்சா சொல்றேன், அவ்வளவுதான். ஆரம்பிச்சா சொல்ல போறாரு, எல்லாரும் போயிட்டு வாங்க, அது சந்தனம் தடவிக்குன்னு ஏதாவது ஸ்வீட் கிட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு வாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் ஆரம்பிக்கணும் தமிழ்நாட்டில் தானே ஆரம்பிக்கணும். என்ன ரகசியமா வந்து அமெரிக்காலையும் அண்டார்டிகாலையும் போய் ஆரம்பிக்க போறாரு? இங்கே தானே ஆரம்பிக்க போறாரு. ஆரம்பிச்சா எல்லாருக்கும் சொல்வார்ல. ஏன் அவசரப்படுறீங்க? நீங்களே விட்டா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இது பாருங்க, நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் போல இருக்குது. இங்கே வந்து கூட்டணிக்கு வா 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 அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு இருக்கா மாதிரி. யார் சார் அது? அது யாரோ. அதனால அவர் ஆரம்பிச்சா சொல்லுவார், ஆரம்பிக்கல அப்படின்னா சொல்ல போகிறது கிடையாது. அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்கிறீங்க. பொறுமையா இருந்து பாருங்க, அவ்வளோதான். அப்போ சார் சொல்ல வச்சே தெரிய வருது, தரமான சம்பவம் இருக்கு பாருங்க அப்படின்னு. அது எனக்கு தெரியாதுங்க. ஆரம்பிச்சா சொல்லுவார், சொன்னா போயிட்டு வாங்க. அங்கதான் இருக்கு சார் ரகசியமே, அது எனக்கு தெரியாது. அது அவரு தாங்க கேட்கணும். அவரே சொல்லிட்டாரு ஆரம்பிச்சா சொல்றேன்ட்டாரு. அப்புறம் ஏன் திருப்பி என்ன கேட்குறீங்க? நான் என்ன அவருக்கு ஃப்ரெண்டு ஃபிலாசபர் மிஸ்கைடா? அதெல்லாம் கிடையாது இல்லை. நானும் வந்து பேப்பரில் நியூஸ் வந்து தான் ட்விட்டரில் போட்டாங்கன்னா பார்க்க போகிறேன், அவ்வளோதான். நிச்சயமா நீங்கள் சொல்லுது இப்போ நான் என்கிட்ட என்னப்பா கேட்குறது அப்படிங்கிறீங்க. ஆனால் எல்லா விஷயங்களும் வந்து இப்படி தான் முதல்ல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவில் வந்து நிற்கிது. அது மக்களுக்கு, எங்களுக்கு தான் பார்க்குற எங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் இருந்து நாங்கள் யாரும் எதிர்பார்க்கலையப்பா, திடீர்னு இப்படி நடந்துட்டேப்பா. ஏன்னா உதாரணத்துக்கு மாநில தலைவர், மீண்டும் மாநில தலைவர், ஸோ பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டோம். பாஜகவும் அவங்களுடைய மூவ்மெண்ட், தேசிய பாஜகவுடைய மூவ்மெண்ட்டும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து கூட்டணி அலையன்ஸுக்கு வந்து ஒரு புதுதாக ஒரு பாதையை உருவாக்குற மாதிரி. அதுக்கு முன்னாடி தமாஷா ஒன்று சொல்லிடுவா. சொல்லுங்க. காலேஜ்லாம் போயிருக்கியா? என்ன பண்ணுவானுங்க பயில, இப்போல்லாம் ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிச்சு, ஏன் காலேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இவங்களே சும்மா இல்லாமல் வச்சு அது வேற இது ஒன்று பார்க்குதுடா இப்படியே பார்க்க வச்சிரும். அதே மாதிரி அண்ணாண்ட பக்கத்தில் இது பாரு, அவன் உன்னையே பார்க்குறான். இப்படியே ஒரு கும்பல் கூட உக்காந்தீங்கன்னு உசுப்பேத்தி தேவை இருக்கு சார். உசுப்பேத்தினாலும் தேவை இருக்குல்ல. இப்போ இருக்க அரசியலுக்கு யாருமே இல்லை. அப்போ நாங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு மனுஷன் இவ்வளோ சர்வே பண்ணார, அப்போ வரட்டு இதில் என்ன இருக்கு, இப்படி உசுப்பேத்தியாவது வர வச்சாங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அது காரணம் இவங்க ரெண்டு பேருக்குமே இன்டென்ஷன் இல்லாட்டா கூட அந்த கூட இருக்க கும்பல் இருக்குது பாரு, இதுங்களே முடிவு பண்ணிடும். இல்ல முடிவு பண்ண முடியாது, தேவை இல்லை, வேண்டாம், வரமாட்டாங்கன்னா யாரும் போய் பண்றது கிடையாது. பட் ஆனால் தேவை இருக்குங்கும் போது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கா, ஆறுதலாகவும் இருக்குன்ட்டு மக்கள் ஆதரவாளர்கள் சொல்லதானே செய்யறாங்க. அப்படிங்கும்போது அதை பேசிதானே ஆகணும். அதை அவர் கன்சிடர் பண்ணணும், பண்ணுவாரு. பண்றதா இல்லையா அப்படின்றத அவர் முடிவு பண்ணுவாரு. அதை அவர் முடிவுக்கு விட்டுருங்க, நாமெல்லாம் சேர்ந்து உசுப்பேத்த வேண்டாம். நிச்சயமான ஒரு நல்ல முடிவு விரைவில் வரும். எந்த முடிவா இருந்தாலும் நல்ல முடிவு. சரி, வரட்டு. அதுதான் கண்டிப்பா. நான் கேட்ட கேள்வி, இந்த கூட்டணி அலைன்ஸ் வந்து புதிதாக ஒரு ரூட் எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன கூட்டணி? யாரோட கூட்டணி? விஜய் வச்சு அண்ணாமலை அவர்களும் நாளைக்கு வந்து டிடி விதினரும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பக்கம் திரும்புவாங்க, வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி ஒன்றும் எனக்கு தோணலைங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களை அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து இவர் தான் அடுத்த சிஎம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அண்டு பாஜக தலைவர் பதவியிலேருந்து அவர் விலகின உடனே அவங்கெல்லாம் ரொம்ப டிஜெக்டட் ஆகிட்டாங்க. என்னங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும். அதனாலதான் அண்ணாமலை நயினார் கலந்துகிட்ட இந்த யாத்திரை இதுல நடைபயணத்துல அண்ணாமலை இருந்தும் கூட்டம் வரல. இல்ல, அதாவது நீங்க அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. அது ஏன் வந்து அண்ணாமலை இருந்தும் அண்ணாமலை இல்லாம அப்படின்லாம் சொல்லாதீங்க. மேபி ஜனங்க வந்து எலெக்ஷன் வரட்டும், அப்போ நம்ம அரசியல் கூட்டத்தில் கலந்துக்கலாம், அப்படி இருக்கலாம். எலெக்ஷன் வரட்டும் நம்ம கலந்துக்கலாம்னு இருக்காங்களா? அண்ணாமலை ரோலுக்கு வரட்டும் நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது அவங்கள தான் போய் கேட்கணும். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. சொன்னா உடனே வந்து பார்த்தீங்களா இப்படி ஹைப்பு பலூனு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த தேட்டரில் கூட்டம் வரும்போதே தெரியும் யாருக்கு மவுஸ் இருக்குது, யாருக்கு மவுஸ் இல்லை அப்படின்னு. இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கணுமா ரூபன்? டிக்கெட் புக் பண்ணுறதை பார்த்தாலே தெரியாதா யார் படம் ஓடுது, யார் படம் ஊற்றிக்குது அப்படின்னு? அதுக்காக இவர் கூட்டம் ஊற்றிக்குதுன்னெலாம் நான் சொல்லலை. பாசிட்டிவாக பாருங்கள். ஜனங்கள்லாம் இப்போ வந்து மழை வேற வருதுன்றாங்க, புயல் வருதுன்றாங்க, அதனால் அவங்க வந்து வரலைங்க. நீங்கள் ஏங்க அவரை குறை சொல்கிறீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. அது இந்த மழையெல்லாம் நின்று
அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் சூடு பிடிக்குது பாருங்க, அப்போ எவ்வளோ பேர் வர போறாங்க பாருங்க. வருவாங்க, வருவாங்க. எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றீங்க? வெயிட் பண்ணுங்க, காத்துக்கினே இருங்க. எந்த எலெக்ஷன் கேட்காதீங்க, 26 31 இல்லை 26 தெரிய வருது. 26 ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. போற போக்க பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது சார். ஆனால் குறிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம பல்வேறு விஷயங்கள் பேசலாம். இது இப்படிப்பா, அது அப்படிப்பா, நாளைக்கு அவர் தணிக்கை ஆரம்பிக்கிற அது ஓகே, அது வந்து விமர்சனத்துக்கே வச்சுட்டா கூட. ஆனால் பாஜகவுடைய கள நிலவரம் வந்து அந்த பழைய ஆக்டிவ் இல்லை, அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த போக்கு சரிதானான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல சார்? ஏன்னா சரி கிடையாது. இந்த நேரத்துக்கு தனியா இருக்கும் போதே வந்து அந்த அளவுக்கு பாஜக அரசியல் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப 2 பேரும் சேர்ந்து இணைந்த கைகள், ராம்கி அருண் பாண்டியன் தனித்தனியா இருக்கும் போது வேற மாதிரி இருந்தது. அந்த இன்ட்ரோலும் போது 2 பேரும் அப்படி இணைவாங்கல்ல, அதுக்கப்புறம் அது களை கட்டிடுச்சு இல்ல, அந்த மாதிரில இருந்திருக்கணும். இங்க தீபாவளி மாதிரி அதிரடி சரவடியா இருந்திருக்க வேணாமா? திமுகவுக்கு தீபாவளின்னு சொல்லி கூட ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. தீபாவளி திமுகவுக்கு என்ன தீபாவளிங்கிற மாதிரி இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்த தீபாவளியும் எங்க தீபாவளி தான், அடுத்த வருஷம் அடுத்த ஆட்சிக்கு தலை தீபாவளி அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படிங்க நீங்க உட்காந்து நீ எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வரணும், ராட்சச பலத்துடன் இருக்கின்றது திமுக இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க இது? நீங்களே இப்படி பேசலாமா? நாங்க ராட்சச பலத்துடன் இருக்கின்றோம், போற போக பார்த்தா நீங்க வரீங்களோ இல்லையோ நாங்க தாவேகாவோட வந்து சேர்ந்துடுறோம் அப்படின்னு போய் சேர்ந்துட்டா கூட ஆச்சரியப்படுறது இல்லை. அவர் வாங்கினா தானே கஷ்டம், நாம அங்க போயிருவோமே, நம்ம சேர்ந்து முதல்வர் அவர் ஆக்குமே. இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? இவங்களும் சொல்லலாம், அது என்னது, எண்ணம் தான் முக்கியம், பதவி முக்கியம் இல்லை சொல்லிட்டு போங்களேன். 31 தான் எங்களுக்கு முக்கியம். நான் இப்படி வச்சுக்கலாமா? இந்த கூட்டணியில் வந்து இத்தனை சீட்டு இந்த தொகுதி அப்படின்றத விட்டுட்டு 26 உனக்கு, 31 உனக்கு, 29 உனக்கு, இப்படி பங்கு போட்டுக்கினாங்கன்னா நல்லா இருக்கும்ல? போற பக்கம் பார்த்தா அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். 29 பாஜக சொல்லுவாங்க எங்களுக்கு 29 ஊத்துருங்க அப்படின்வாங்க. அப்புறம் அந்த 26 31 2 தான் இருக்குது. அதிமுக தாவேகா, உங்களுக்கு எது எங்களுக்கு எது அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரூபன், இது நல்ல ஐடியாவா இருக்குல்ல? அப்படியே கொத்தாளினா 234 சீட்டில் ஜெயிக்கலாம், 240 கூட ஜெயிக்கலாம். சொல்லுவோமே என்ன, அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இல்லை. 26 36 என்னமோ சொன்னீங்க, எங்களுக்கு இவ்வளோ மட்டும் கொடுத்துருங்க பாஜக, இந்த ரூட்டு கூட இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் அந்த 4 தானே இப்போ நமக்கு பெருசாக பார்க்கப்படுது. அந்த 4 அந்த 5 யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் மட்டும், அந்த 10 பேர் மட்டும் 34 கொடுத்தாலும் ஜெயிச்சிருவாங்களான்னு கேள்வி. 10 ரொம்ப அதிகங்க. 4 மீண்டும் அதே 4 போதும். ஏங்க எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க, எண்ணம் தான். நாம வந்து அந்த கூட்டத்தில் இருக்கோமா, ஆட்சியை மாற்றுகின்றோமா, அதுதான் முக்கியம். அந்த 4 இல்லாட்டா கூட சரி, ஆட்சியை மாற்றணும், அதனால நீங்க 4 பேரும் தியாகம் பண்ணுங்கன்னு தியாகத்துக்கு தயாரா இருக்கின்ற ஒரு கட்சி பாஜக. தேசம் தானே அவங்களுக்கு முக்கியம், அப்போ மாநிலம் முக்கியம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு அப்படியே தியாக திருவிளக்கா இருக்க போறாங்க. திமுகவை அகற்ற வேண்டும் சொல்றாங்க, ஓகே, அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அது நிமித்தமா வர கட்சி வாங்க, யார் வேணாலும் வாங்க, நம்ம சேர்ந்து நம்ம திமுக. அதுதான் நான் கேட்கிறேன், ஏன் வாங்கன்னு சொல்றீங்க? அவங்க 2 பேர் சேர்ந்து அவங்க வந்து திமுகவை அகற்ற முடியாதா? அந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்க நீங்க? தனியா இருந்தே பாஜக நாங்க திமுகவை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்ப நீங்க அதிமுகவோட சேர்ந்த பிறகு வந்து எல்லாரும் வந்து சேருங்க அப்படின்னா, தனியா இருக்கும்போது இருந்த தைரியம் இப்ப கூட்டணியில சேர்ந்த பிறகு எங்க போச்சு? கூட்டணியும் யாருமே போறதுக்கு ஐடியா இல்லையே. காரணம் நீங்களே வந்து நாங்க வீக் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாங்க, நாத்தாக்கா சீமான் வாங்க, தாவேகா விஜய் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐய இது நான் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க, இவங்க ஹீரோன்னு நினைச்சேன், இவங்க வந்து ஹீரோவோட கூட சுத்துறவங்க போல இருக்குது அப்படிதானே நினைப்பாங்க. நீங்களே வந்து உங்களுக்கு எடுத்துக்கின்னு அப்புறம் கூட்டம் வரலன்னு ஜனங்க மேல பழி போட்டா யாரோட தப்புங்க அது? அண்ணன் சீமான் போற இடத்துலலாம் நின்று அடிக்கிறாருல, நாங்க தான் ஆட்சி சொல்றாரா இல்லையா? அவருக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. தைரியமான தலைவர்களை தான் மக்கள் விரும்புவாங்க. இந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். ஓகே, எல்லா காலத்திலும் அதுதான் உண்மை. ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஒரு முடிவுல தெளிவா நின்னுங்க. ஆமா, என் எதிரி இவர் தான், இவன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்க சொல்றீங்க. வந்தா வாங்க, வர கட்டி போங்க, நாங்களே நின்று ஜெயிச்சுக்கிறோம் இப்படில சொல்லணும். நீங்களே வந்து ஜெயிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி திமுக ராட்சச பலத்துடன் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிவிட்டா அப்புறம் வந்து ஜனங்க என்ன நினைப்பாங்க? எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப செய்யாம செய்யறாங்க திமுக வெற்றி பெறதுக்கு. யாரு மேல அந்த குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா, இல்ல யாரு மேல அந்த குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா, முன்னாள் தலைவர் மேல ஒரு குற்றம், பகிரங்க குற்றம், இது வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு இவங்க பாக்குற வேலை இப்ப என்ன வேலை? நல்லா கேட்டீங்க ரூபன்.
இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டணி உடைந்ததுக்கு அவர் தான் காரணம், அதனால வந்து திமுக 40 ஜெயிச்சிட்டாங்க 39+1, அதனால அவர் போனது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்போ அண்ணாமலை வந்து ஜென்டலாக விலகிட்டார், இந்த வம்புக்கே நான் வரலைங்க, நீங்கள் யாரோட வேணா கூட்டணி வச்சுக்காங்க அப்படின்ட்டு கூட்டணி சேர்ந்துட்டீங்க. அப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சதுனால தோத்தோம், இப்போ ஒன்றா சேர்ந்ததுனால ஜெயிப்போம் அப்படின்ற தைரியம் ஏன் வரல உங்களுக்கு? ஏன் ஊரில் இருக்கவங்களெல்லாம் வந்து வெத்தலை பாக வச்சு கூப்பிட்டுக்கிறீங்க? இப்போது விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பித்தது, அவர் என்டிஏல சேராதது, இதுக்கெல்லாம் அண்ணாமலை காரணமா? இதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல. அப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை, அதிமுகவில் சேராததுனால தான் திமுக 40 ஜெயிச்சது, அதானே சொன்னீங்க? அவர்தான் வழி விட்டார். அண்ணாமலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமையே எடப்பாடி பழனிசாமி அவரே தட்டி கொடுத்து வாங்க உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டு போனார் கடைசியா. எல்லாம் இருந்துட்டு போட்டாங்க. இப்போ அவர் தான் வந்து நீங்கள் யாரோட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த அது மட்டும் இல்லை, எடப்பாடி அவர்களை முதல் வார காலத்திற்கு என்டிஏ உழைக்க வேண்டும்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டார்ல அவரு. நீங்கள் கூட்டணி வச்சிங்க, கட்சி மேலிடத்துக்கு நான் கட்டுப்படுறேன் ஒரு தொண்டனா அப்படின்ட்டு என்டோஸ் பண்ணிட்டாரா இல்லையா? அப்புறமா உட்காந்து இது பத்தாது, நீங்கள் ஊரில் இருக்கவங்கலாம் வாங்க அப்போ தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அசிங்கமா இல்லையாங்க ஒரு கூட்டணிக்கே இது? இதில் எடப்பாடியார் வேற சொல்றாரு, பிள்ளையார் சூழி போட்டுட்டாங்க, கொடி பறக்குது அப்படின்னு. அதெல்லாம் என்ன சார் செயல்? ஒரு அவ்வளோ பெரிய கட்சி, 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி, எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்ச கட்சி அப்படின்லாம் சொல்லிவிட்டு இப்போ அங்கே 4 பேர் கொடி எடுத்துட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல இப்படியே ஒரு சுச்சுவேஷன் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னா அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் எப்படி இவரை சிஎம் ஆகிறதுக்கு வேலை பார்ப்பாங்க? டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி தானே, நான் போய் இவர் நிலைமை எப்படி இருக்கு, நாங்கள் இவரை முதலமைச்சராக வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி அந்த கட்சிக்குள்ளே எழுமா? இல்லை, அவர் யாரையும் சிஎம் ஆக முடியாது, அது வேற விஷயம். அவர் இல்லை, அவர் சொல்லலாம், அவர் என்ன பெருசா சாதிச்சுட்டு போறாரு, அதை விடுங்க. ஆனா அவர் கூட சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகுறது இப்போ இதனால தான் அந்த பக்கத்துலேயும் தாவகையில் வந்து கேட்குறாங்க, என்னங்க எடப்பாடி அவர்களை சிஎம் ஆகிறதுக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோமா? இந்த கேள்வி எல்லாருக்கும் மேல ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, அண்ணாண்ட பக்கத்தில் காங்கிரஸ்லையோ இல்லை விசிகாலையோ கம்யூனிஸ்ட்லையோ என்ன ஸ்டாலின் அவர்களை சிஎம் ஆகிறதுக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஓகே, அவர் சிஎம் ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னே சொல்றாங்க. எடப்பாடி மேல அந்த நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? இல்லன்னு இல்லை, அந்த நம்பிக்கையை இவங்க உருவாக்க தவறிவிட்டார்கள். இவங்களே வந்து இவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கலாம். அது வந்து முக்கியமா ஆளுமை இல்லை அவர்கிட்ட அந்த ஆளுமைக்கு ஒரு தலைவர் அந்த கேப்பபிலிட்டி இல்லை. அதாவது கரிஸ்மேட்டிக் லீடர்ன்றது கிடையாது, செயல்பாடு அந்த அதுதான் சொல்றேன். அந்த நெகட்டிவை வந்து நீங்க வேற விஷயங்கள்ல சரிப்படுத்திடலாம். அவர் வந்து அந்த ஒரு பீப்புள் கனெக்ட் பேசுறது இருந்தது அப்படியே சாதாரணமா, ஒரு நம்ம டீ கடையில இருந்து 4 பேர் பேசும்போது எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஒரு மக்களோடு மக்களா அவர் பேசுறாரு. அதை வந்து ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் தேவையில்லாம நாங்க வீக்கா இருக்கோம் அப்படின்னு இவங்களே சீன் கிரியேட் பண்ணிட்டு போனாங்கன்னா அப்புறம் எப்படிங்க மக்கள் மனசுல நம்பிக்கை வரும்? அவங்க கிட்ட கிரிட்டிக்கல் மாஸ் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்போ பாஜகவும் கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை இவங்க தானே சொல்லணும், நாங்க தான் ஜெயிக்கிற கூட்டணி அப்படின்னு. அதை விட்டுட்டு பார்த்தீங்களா பிள்ளையார் சுழி போட்டாங்க, வலிமை வாய்ந்த கட்சி வரப்போகின்றது அப்படின்னு ஒருத்தர், ராட்சச பலம் திமுக இருக்குதுன்னு ஒருத்தர், உடனே ஸ்ட்ராங்கான கட்சியெல்லாம் வரப்போறாங்க, என்டிஏக்கு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஆக போகுது அப்படின்னு இன்னாட்ட பக்கம் ஒருத்தர். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இல்லையா? அவங்க ஸ்ட்ராங்கான கட்சின்னு அப்ப நீங்க யாரு? அவங்கள வச்சுதான் நீங்க ஜெயிக்க போறீங்க, அவங்க இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கே அவங்க கூட்டணிக்கு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க? ரைட்டு, இப்போ அதிமுக ஒரு டெப்டி சிஎம் கொடுத்துட்றோம், பாஜக உங்களுக்கு ஒன்றா ஒரு மந்திரி அறநிலையத்துறை, அப்புறம் வந்து இந்த மீன்வளத்துறை 2 மந்திரி கொடுக்குறோம், உங்களுக்கு ஒரு 10 உங்களுக்கு ஒரு 40 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ போற போக அப்படிதாங்க இருக்குது. நீங்க தானே தூக்கி விட்டுனுக்கிறீங்க தாவேகாவை. இதை அன்றே கணித்த அண்ணாமலை அன்னைக்கு அவர் சொன்னார்ல அந்த வார்த்தையை, அது இன்னைக்கு இப்படி எடுத்துக்கலாம்ல. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதே நேரத்தில் இதையே நம்ம ஒரு விவாதமா பேசும்போது மக்களே என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க நல்லா போயிட்டு இருக்கு, நீங்களே கெடுத்து விட்டுருக்கீங்கன்னா ஒரு பல கமெண்ட்ஸ் வருது, அதுக்கு உங்க பதில சொல்லிடுங்க. நம்ம எதுக்கு பேசுறோம்? கெடுத்து விடுறதுல கெடுத்து விட்டுட்டாங்க, இனிமே என்ன கெடுக்கிறதுக்கு இருக்குதாங்க? சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. அதான் கேட்குறாங்க. ஆமா, என்ன இருக்குது இனிமே? அங்க இவங்க வீக்கான கட்சி அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து போற இடத்துல எல்லாம் எல்லாரும் பேசி நிக்கிறாங்க. பேசினா என்ன, பேசிட்டா என்ன அப்படிங்கிறது. ஆமா, இங்க என்ன சொல்லணும் பாருங்க, ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். கூட்டணி அப்படின்றது வந்து இது மாதிரி வெளில சோசியல் மீடியாவில் 10 பேர், அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள் 10 பேர் பொதுவில் பேசுறது கிடையாதுங்க. கூட்டணி காதும் வச்ச மாதிரி நடக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணணும். அதாவது
இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படின்றதே வெளில தெரியக்கூடாது. ரகசியமா யாராவது இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் புலிகள் அவங்க பார்த்து சொல்லணும், இன்னாரை பேசிச்சார், பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் வரணுமே தவிர, எப்பவுமே யோசிச்சு பாருங்க, திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா வெளில யாரும் பேச மாட்டாங்க. திமுக கரெக்டா பண்றது. அப்போ வெளில பேசுறாங்கன்னும் போது அப்ப பேக்ரவுண்ட்ல எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை போய் பார்த்தாரு. அதுவும் அவர் போனதுல ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. 2 பேருக்கும் ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அது அப்ப ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு, அது அரசியல்லாம் ஒன்றும் பேசலைங்க, அதுதான் இன்விடேஷன் கொடுக்க வந்தாரு அப்படின்னா. அரசியலுக்கு தான் போனாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்போ வந்து பாமக எங்களுடன் வர வேண்டும், அப்போதுதான் திமுக ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் ஏன் வந்து யாருமே சொல்லலை? ஏன்னா அப்போ அவங்க கரெக்டா அரசியல் பண்ணாங்க. கூட்டணி அப்படின்றது காது வச்ச மாதிரி நடக்கணுங்க, இந்த மாதிரி எல்லாம் வெளில எல்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க ஒழுங்கா நடந்துக்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது வேற மாதிரி போச்சு. அப்புறம் அன்புமணி அவர்கள் வந்தாரு, இந்த பக்கம் வந்தாரு, அது வேற விஷயம்னு வச்சுக்காங்க. அப்ப அதே மாதிரிலாம் இங்க மூவ் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு வெளில ஆளாளுக்கு உட்காந்துன்னு இது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்த முடியல. அவங்க ரிஜிடா இருக்காங்கன்னு தெரியுது. அப்ப நீங்க போயிட்டு மேல மேல உழுந்து போராண்டிங்கன்னு வாங்க 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 அப்படின்னா அவங்க அதான் சொல்லுவாங்க, நாங்க 150 சீட்டுங்க தாவேக்கா, மீதி 84 நீங்க பிரிச்சு எடுத்துக்காங்க அப்படின்வாங்க. இது அவ்வளவு சுலபத்துல அவங்க முடிவு சொல்ல மாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. எலெக்ஷன் வர நேரத்துல ஒரு ஜனவரி பிப்ரவரி வாக்குல, அது என்ன எவ்வளவு நாள் இருக்குது, இன்னும் 2-3 மாசம் தானே இருக்குது, அப்ப சொல்லுவாங்க இவ்வளவு எடுத்துக்காங்க. அது வரைக்கும் இவங்க வந்துட்டு வாங்க வாங்க நீங்க வந்தா மட்டும் போதும் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்புறம் பிப்ரவரியில் என்னங்க இவர் 150 கேட்குறாரு அப்படின்ட்டு ஒதுங்கினாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இவங்க எலெக்ஷன்ல போட்டி போடவே வேணாம், ஒட்டுமொத்த அசிங்கமும் அனுபவிச்சா மாதிரி ஆயிரும். இவ்வளோ நாளாக காத்து கறந்து விட்டு அவங்க நாங்க தாங்க இங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களே அவங்கள கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டு சரிங்க நாங்கள் 3வது 4வதுக்கு போட்டி போடுறோம் அப்படின்னு போற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, நயினார் அவர்கள் தலைமையில் வந்து இந்த பாஜக வந்து எப்படியாவது நாங்கள் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. போகிற போக்கும் எப்படி போய்ட்டுருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ரூபன் ஒன்னேன்னு சொல்லிட்டா, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குங்க, அண்ணாமலை அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு, தப்பு கிடையாது. ஆனால் ஆக்குவோன்னு சொன்னால் மட்டும் போதாது, அதுக்கு கிரவுண்டில் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அப்படின்றத மக்கள் மனசில் பதிய வைக்கணும். அவர் இல்லாமல் நாங்கள்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி அவர்களை சிஎம் மட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராக கூட ஆக்க முடியாது. அதான் 2 விஷயம் எடுத்துக்கிட்டுமா. ஒன்று, நான் களத்தில் நிற்கிற ஒரு மாநில தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு அரசியலை பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக போல்டாக அடிக்கிறேன், எதிர்த்து அடிக்கிறேன், ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி அப்போ அவர் இல்லை. இன்னொன்று, அமைதியாக இருப்போம், திமுக எதிர்ப்பு வாழ்க்கை வரும், சாட்டி இருக்கும் தற்போதைய பாஜக. அது உங்களுக்கு வருமா இல்லை வந்து தாவேக்காக போகுமா? அதுதானே இப்போ பிரச்சனைங்க. சிக்கல் அங்கே தானே இருக்குது. நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் அப்படியே தூக்கி மேலே கொண்டு போய் வச்சிட்டீங்க. இல்லை வச்சது வைக்கிறது 2வது. ஆனால் இந்த நினப்பு இருக்குன்னு ஒத்துக்கலாமா? அமைதியாக இருங்கப்பா, திமுக இன்னும் கிட்ட நெருங்கிட்டு அந்த அதிருப்தி வாக்கள் நமக்கு தான் வரும் அப்படி நினைச்சா கூட தப்பு இல்லை ரூபன். ஆனால் எப்படி இருந்தாலும் தாவேக்கா இந்த பக்கம் வந்துடும், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அது பாஜக நினைக்கல, அதிமுக தானே நினைக்கிறேன். 2 பேரும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான கட்சிகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னது யாரு? வானதி சீனிவாசன். அப்புறம் அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க? அக்கா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அதுவும் சந்தோஷமா சொன்னாங்க. அப்புறம் நீங்களே இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து எடப்பாடியை சிஎம் ஆகிறோம்னா போகிற போக்க பார்த்தா பரவாயில்லைங்க, விஜய் அவர்களை சிஎம் ஆக்கினாலும் பரவாயில்லன்னு கூட அவங்க சொல்லுவாங்க போல. இது திமுகவை அகற்றினா போதும். நிச்சயமா சார், அப்படியாவது பாஜக வெற்றி பெறட்டும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி ரூபன்.